நாம் அனைவரும் இணைந்து கிருபையில் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 5வது மாதத்தின் முதல் நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகாலை பொழுதிலே கர்த்தாவே நாங்கள் உம்மை பார்க்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய முகத்தை தேடும்படியாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் கடந்த நாட்களில் நடத்தின அதிசயமான வழிகளை நினைத்துமை துதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரை கர்த்தர் மிகப்பெரிய அற்புதங்களை எங்கள் தேசத்திற்கு செய்வீர் என்கிற ஒரு இயக்கத்தோடு கூட உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இதில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட மிகப்பெரிய அற்புதத்தின் வழியாய் கொண்டு செல்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் ஆண்டவர் எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபைக்குள்ளாய் எங்களை நடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு நாமத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியுமாக இந்த முதல் நாளிலே தேவ சமூகத்தில் நாம் கடந்து வரும்படியாய் கர்த்தர் கொடுத்த அவருடைய கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபித்தது போல இந்திய தேசம் முழுவதும் கூக்குரலும் கதறலும் கேட்டுக் கொண்டிருக்கப்படுகிறது. ஜனங்கள் வீதிகளிலே அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். மரண நதி வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அதன் மத்தியிலே நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் பிழைத்து வாழ்வதற்குரிய கிருபை ஆண்டவர் தருகிறார் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயமாக அதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த 4 மாதங்களும் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் பொழுது மிக அற்புதமாய் கர்த்தர் உங்களையும் என்ன நடத்தி இருக்கிறார். விசேஷமாய் இந்த கொள்ளை நோயின் தாக்கங்கள் ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் தேசம் சந்தித்திராத மிக கொடியதான அவன் சூழ்நிலை வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதன் மத்தியில் உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும் அதன் மத்தியில ஆண்டவர் நம்மை நடத்துகிற வழிகளுக்காக இந்த புதிய மாதத்துல நம்பிக்கையோடு நன்றி சொல்லும்படியாக வந்திருக்கிறோம். தேசம் அழுது கொண்டிருக்கிறது, தேசம் மூச்சு விட திணறிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வட இந்தியாவிலே மாத்திரமல்ல, தென்னிந்தியாவில் நம்முடைய மாநிலத்தில் மாவட்டத்தில் இன்றைக்கு அநேகர் கதறிக் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் தம்முடைய சொந்தங்களை இழந்திருக்கின்றார்கள், குடும்பத்தினரை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். தேவனுடைய கரம் இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்தை தொட்டுபடியாய், நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய மீட்பை உண்டு பண்ணும்படியாய் விசேஷமாய் இந்த மாதத்தில் அவருடைய பாதத்தில் ஒரு பெரிய தீர்மானத்தோடு நாம் அமர்ந்திருக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். கடந்த நாளில் ஆண்டவர் எனக்கு காண்பித்த வேத பகுதி உங்களுக்கு வாசித்து இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு மிகப்பெரிய மாற்றத்தையும் விடுதலையும் மீட்பையும் தேசத்திற்கு, நம்முடைய மாநிலத்திற்கு, மாவட்டத்திற்கு, நம்ம ஊருக்கு, நம்ம குடும்பத்திற்கு, நமக்கு ஆண்டவர் கட்டளையிடுவாராம் என்று சொல்லி ஒரு பெரிய விசுவாசத்தோடு இந்த மாதத்தை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். கடந்த நாளில் நான் வாசிக்கும் பொழுது 80வது சங்கீதத்தை ஆண்டவருடைய என்னுடைய கண்களில் காண்பித்தார். 80வது சங்கீதத்தை நான் வாசிக்கும் போது மிகவும் அற்புதமான ஒரு சங்கீதம், மிகவும் அதிசயமான ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்தை ஆசாம் எழுதும் பொழுது ஒரு பெரிய கூக்குரலோடு கூட எழுதுகிறார். இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றவனமாய் அந்த பகுதியை ஆண்டவர் ஒருவேளை நமக்கு காண்பித்திருக்கலாம். ஆண்டவரே திரும்பி வாரும், இல்லை என்று சொன்னால் ஆண்டவரே ப்ளீஸ் நீங்க எங்களுடைய சிறையிருப்பை திருப்பும் அப்படின்னு ஒரு பெரிய விண்ணப்பத்தோடு கூட ஆசாம் அங்கே எழுதுகிறார். வேத அந்த வசனம் அந்த 80வது சங்கீதம் ஆரம்பிக்கிறதிலிருந்து கடைசி வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய விண்ணப்பத்தோடு கூட அந்த சங்கீதத்தை எழுதுகிறது நாம் பார்க்கிறோம். ஆசா பங்கி சொல்லுகிறார், இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே, செவிகொடும். நாங்கள் கெஞ்சுகிறோம், செபிக்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு செவிகொடும். எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறவரே, மந்தையை மேய்க்கக்கூடியவரே, மேய்க்க தகுந்தவரே, மேய்க்க தெரிந்தவரே, ஆண்டவரே எங்களுக்கு செவிகொடும். ஏன் செவிகொடும் என்பதை கீழே ஆசா எழுதுகிறார். கீழே வாசிக்கும் பொழுது, எப்ராஹிம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்துள்ளோம். அப்புறம் நான் சொல்றாரு, ஆண்டவரே எங்களை ரட்சிக்க வாரும், எங்களுக்கு செவிகொடும் ஆண்டவரே, எங்கள் மேல் பிரகாசியம் என்று சொல்லுகிறார். விசேஷமா இந்த மாதத்துல நம்முடைய ஜெபம்
ஆண்டவரே எங்கள் ஜெபத்திற்கு செவிகொடும். ஆண்டவரே எங்கள் லட்சியம் என்று சொல்லுகிற ஜெபமாக இருக்கட்டும். The prayer of pleading. தேவ சமூகத்திலே கெஞ்சுகிற மாதம். ஒருவேளை சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நாம் ஏற்படுத்திக் கொள்கிறதல்ல, அந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மோடு இடைபடக்கூடிய காரியத்தை நாம் அங்கே வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவ சமூகத்தில் கெஞ்சுகிற ஒரு மாதம். கெஞ்சலினுடைய கெஞ்சுதலை நிச்சயமாய் ஆண்டவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரே ஒரு முக்கியமான காரியத்தை கீழே வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தேவரே எங்களை திருப்பி கொண்டு வாரும், ஆண்டவரே எங்களுக்கு செவிகொடும், எங்கள் சிறையிருப்பை திருப்பும், பிளீஸ் தயவு செய்து எங்களை திருப்பி கொண்டு வாரும், ரெஸ்டோரஸ், திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். மேய்ச்சலை இல்லை சொன்னால் ஆடுகளை மேய்க்க தெரிந்தவரே உம்மால் திருப்ப முடியும். ஆடுகளுடைய சூழ்நிலைகளை அறிந்து, ஆடுகள் படுகிற இன்னல்களை அறிந்து, நல்ல நன்மையான இடத்துல அதை திருப்ப முடியும் என்று சொல்லுகிறார். ஒரு பெரிய அழுகையோடு கூட சொல்லுகிறார், தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் மீட்கப்படுவோம் என்று சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் இன்றைக்கு அருமையான சபை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிற விண்ணப்பம், கர்த்தாவே எங்கள் ஜெபத்திற்கு செவிகொடும், எங்கள் ஆண்டவர் முகத்தை எங்கள் முகத்து மேல் பிரகாசியும், திருப்பி கொண்டு வாரும், எங்கள் சூழ்நிலைகளை மாற்றி எங்களை திருப்பும் ஆண்டவரே, உங்க முகத்தை எங்க மேல் பிரகாசிக்க பண்ணுவோம், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். எங்க மேல உங்க முகத்தை காண்பீங்க ஆண்டவரே. அப்படி நீங்க உங்க முகத்தை காண்பிப்பீர் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் காப்பாற்றப்படுவோம் என்று சொல்லுகிறார். இந்த நாள் வரைக்கும் இத்தனை நாட்களாக ஒருவேளை அநேக காரியங்களை நம்முடைய மனதிற்குள்ளாக வைத்து நமக்காகவே ஜெபித்திருக்கலாம். ஒருவேளை பொருளாதார காரியத்தை வைத்து நாம் ஜெபித்திருக்கலாம். உலகத்தில் அழிந்து போகக்கூடிய காரியங்களை வைத்து நாம் இத்தனை நாட்கள் ஜெபித்திருந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆமென் ஜெபிக்க அழைக்கிற அழைப்பு என்ன என்று சொன்னால், அழிந்து போகிறவைகளுக்காக அல்ல, அழியாதவைகளுக்காக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட நாம் கடந்து வரலாம். ஆண்டவரே எங்களை திருப்பி கொண்டு வாரும். கீழே திரும்ப சொல்லுகிறார், கர்த்தாவே உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்ளுவீர். திரும்ப கீழே சொல்லுகிறார், கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஷணமாக, மிகுதியான கண்ணீரே அவர்களுக்கு பானமாக கொடுத்தீரே. இன்றைக்கு எல்லா தரப்பட்ட மக்களும் இன்றைக்கு ஆமென் இதனால் பாதிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறார்கள், இரவு பகலாய் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஒருவேளை ஆசாவை போல நீங்களும் நானும், ஆண்டவரே எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்கள் செவியிருப்பை திருப்பும் ஆண்டவரே, எங்களுக்கு செவி கொடு ஆண்டவரே என்று சொல்லி இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு, உங்கள் இருதயத்தை விண்ணப்பத்திற்கு ஒப்புக் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் திருப்பக்கூடியவராக இருக்கிறார். He is the God of restoration. திருப்பி கொண்டு வருகிறவராக இருக்கிறார். திரும்ப சமாதானத்தை, திரும்ப சுகத்தை, திரும்ப மீட்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய தவறுகளை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய இயலாமையை, நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் உணர்ந்து, ஆண்டவரே என்னை மன்னித்து எங்கள் தேசத்தை, என்னுடைய குடும்பத்தை திருப்பி கொண்டு வாரும், சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே, திருப்பி கொண்டு வாரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? கீழே திரும்ப வாசிக்கிறோம், சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வா, உமது முகத்தை பிரகாசிக்கப்படும், அப்படி ரட்சிக்கப்பட திரும்ப சொல்றார், கண்ணீரோடு கூட சொல்லுகிறார், ஆண்டவரே எங்களை திருப்பி கொண்டு வா. எகிப்திலிருந்து சொல்ல ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரைத்து விட அதை நாட்டினீரே. இப்ப ஏன் ஆண்டவரே அவருடைய அடைப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டீரே. என்னென்னமோ சூழ்நிலைகள் அங்கே வருகிறது, விசுவாசுடைய வாழ்க்கையில் வருகிறது, ஊழியக்காருடைய வாழ்க்கையில் வருகிறது. ஏன் ஆண்டவரே நீர் அடைப்புகள் எடுத்து போட்டீர்? ஏன் அதனுடைய வேலைகளை பறித்து போட்டீர்? எங்களுக்கு இறங்கும்,
எங்களை திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு கூட சொல்லுகிறார். இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 5வது மாதத்தின் முதல் நாளிலே உங்களுடைய ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கும் என்று சொன்னார். கர்த்தர் மனதிறங்கி நம்முடைய தேசத்தை சூழ்நிலையிலிருந்து மீட்கும்படியாய், அதை திருப்பி கொண்டு வரும்படியாய் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். கீழே மறுபடியும் வாசிக்கும்போது சொல்லுகிறார், இப்பொழுது வழிநடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டி, காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. எல்லா சூழலும் உள்ள வருகிறது ஆண்டவரே, கொள்ளை நோய் உள்ள வருகிறது. உம்முடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் உம்முடைய சமூகத்தை விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஆசா தேவ சமூகத்தில் கேட்கிறேன். ஆண்டவரே, இது எங்களை திருப்ப மாட்டீரா? எங்கள் நிலைமையை திருப்ப மாட்டீரா? ஒருவேளை சொல்லலாம் இது கடைசி நாட்கள் கர்த்தருடைய கோபம் என்று சொல்லி. ஆனால் வசனம் சொல்லுகிறது, விண்ணப்பிக்கிறவர்களை தேடுகிறார் என்று சொல்லுகிறது. அருமையானவருடைய இன்றைக்கு நம்முடைய ஜெபமும் விண்ணப்பமும், ஆண்டவரே எங்களை திருப்பி கொண்டு வார், எங்கள் தேசத்திற்கு மீட்பை தாரும், இந்த திராட்சை செடியை விசாரித்துள்ளோம் என்கிற ஜெபமாக இருக்குமே என்று சொன்னார். நிச்சயமாய் கர்த்தர் இந்த மாதத்தில் பெரிய மீட்பை நம்முடைய தேசத்தில் ஆண்டவர் கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, அழகையோடு, புலம்பலோடு தேவ சமூகத்தில் நாட்களை நாம் அமரலாமா? கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தில், ஆண்டவரே, இந்த 5வது மாதத்தின் முதல் நாளில் நம்முடைய சமூகத்தில் வரும்படியான கிருபை எங்களுக்கு தந்தீங்களே. எங்கள் தேசத்தை ஆண்டவரை திருப்பி கொண்டு வாரும், திரும்பி வாரும் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்திற்கு விண்ணப்பத்திற்கு செவி கொடும் ஆண்டவரே. திராட்சை செடியை கண்ணோக்கி பார்த்து விசாரித்தருளும் ஆண்டவரே. நீங்க உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணுனா நிச்சயமா நாங்க ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களுக்கு அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யப்பா இந்த வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யப்பா இந்த தேசத்தில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, அற்புதம் செய்தப்பா எங்க தேசத்தில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்தப்பா எங்க தேசத்தில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. இயேசுவே, எங்க தேசத்தில் அற்புதம் செய்யும் ஆண்டவரே. எங்கள் தேசத்திற்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. எங்கள் தேசத்திற்கு மோசனத்தை தாரும் ஆண்டவரே. இயேசுவே, திரும்பி வாரும். இயேசுவே, திரும்பி ஆண்டவரே திருப்பும் ஆண்டவரே. Please restore our situation. Please restore our nation, O Lord. இயேசுவே, எங்கள் தேசத்தை திருப்பும். எங்களுக்கு செவி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்களும் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், திராட்சை கொடியை விசாரித்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? நீங்க உங்க முகத்தை பிரகாசிப்பித்தால் நாங்கள் பிழைப்போம், நாங்கள் காப்பாற்றப்படுவோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே அதன் மத்தியிலே பணியாற்றி கொண்டிருக்கிற, பணிபுரிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காய்ச்சபிக்கிறோம். அதிலே ஆண்டவரே சோதரம் சகவியர்களாக இருக்குள்ளதான் சபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பெரிய மீட்பு உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், மரணங்கள் தடுத்து நிறுத்தப்படுவதாக. மரிப்பது இயேசுவின்
நாமத்தில் நிறுத்தப்படுவதாக. மரிப்பது நமக்கு சித்தமல்ல ஆண்டவரே, வீணாய் மரிப்பது நமக்கு சித்தமல்ல. என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றும் இயேசுவே காப்பாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆக்சிஜன் ஆண்டவரே பற்றாக்குறை முற்றிலுமாய் மாறுவதாக. ஆண்டவரே ஏற்ற ஆக்சிஜனை கண்டு கொடுங்க. மருத்துவமனை நிரம்பி வழிகிறதை காண்கிறீங்க. ஆக்சிஜன் இல்லாதபடிக்கு வெளியிலே அங்கங்கே உட்கார்ந்து ஜனங்கள் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே மனமிறங்கும் அற்புதம் செய்யும் ஆண்டவரே. எங்க குடும்பத்திற்கு, எங்க வாழ்க்கைக்கு, எங்க தேசத்திற்கு, திருச்சபைக்கு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. திராட்சை செடியை விசாரிங்க ஆண்டவரே. வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிற திராட்சை செடியை விசாரியும். திருப்பி கொண்டு வாரும், திரும்பி வாரும் ஆண்டவரே. உங்க முகத்தை பிரகாசிப்பிக்கப்பட்டோம், நாங்கள் காப்பாற்றப்படுவோம். தேசத்தை ரட்சியும், தேசத்தை காப்பாற்றும். மனிதனுடைய ஆண்டவரே பலனும் உதவியும் விருதா ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவனுக்கு தேசத்தை ரட்சிக்கணுமே, தேசத்தை ரட்சிக்கணுமே, விடுவிக்கணுமே கர்த்தாவே. அற்புதம் செய்யும் ஆண்டவரே. கண்ணீரோடு ஒவ்வொரு நாள் அழுகையும் புலம்பலோடு இருக்கிற ஜனங்கள் கோடி கோடியாக மரணத்தை ஆண்டவர் ஜீவனை கையிலே பிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் லட்சக்கணக்காக மரணத்தை சந்திக்க ஆயிரக்கணக்காக இருக்கிறார்கள். மீட்பை தாங்க அதற்காய் ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பேரும் மாத்திரை பெரிய கருத்தை சேர்ப்பதற்காய் சொல்கிறோம். இந்த மாத்திரம் பெரிய மாற்றம் உண்டாவதற்காய் சொல்கிறோம். பெரிய சுகத்தை தேசத்தில் கட்டளை போவதற்காய் சொல்கிறோம். ஆசீர்வதியை பலப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரின் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் பாதுகாப்பும் காவலும் நம்மளோடு விசேஷமாக இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரோடும் சுகமும் சமாதானமும் சௌக்கியமும் ஆரோக்கியமாய் தங்கி நிலைத்திருப்பாராக. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாக்கும்.